ஓம் சாந்தி. 18-3-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான சேவாதாரி குழந்தைகளே, சேவையில் தடைகள் ஏற்படும்படியான அப்படிப்பட்ட எந்த ஒரு வேலையும் செய்யாதீர்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகள் முற்றிலும் அக்யூரேட்டாக, அதாவது மிக துல்லியமாக ஆக வேண்டும். யார் துல்லியமாக ஆக முடியும்? பதில்: யார் உண்மையான தந்தையுடன் சதா உண்மையாக இருக்கிறார்களோ, உள்ளொன்று புறமொன்று என்று இருப்பதில்லையோ. இரண்டாவது, சிவபாபாவை தவிர வேறு விஷயங்களில் ஈடுபடுவதில்லையோ. மூன்றாவது, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ, எந்த தவறும் செய்வதில்லையோ, அவர்கள்தான் துல்லியமாக ஆகிறார்கள், அதாவது அக்யூரேட் ஆனவர்களாக ஆகிறார்கள். ஓம் சாந்தி. முரளியின் பாடல்: குழந்தை பருவத்தை மறந்துவிடக் கூடாது. இன்று சிரித்து நாளை அழக்கூடாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் 2 வரிகளை கேட்டீர்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது நிச்சயப்படுத்திக் கொள்கிறீர்கள். நாம் அப்படிப்பட்ட தந்தையின் குழந்தைகளாகி இருக்கிறோம் என்றால் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இல்லையென்றால் என்னவாகும்? இப்போது சிரிப்பீர்கள், நாங்கள் மகாராஜா மகாராணி ஆகுவோம் என்பீர்கள். பிறகு கையை விட்டுவிட்டால் அங்கு சென்று சாதாரண பிரஜையாக ஆகுவீர்கள். சொர்க்கத்தில் கண்டிப்பாக வருவீர்கள். அனைவரும் சொர்க்கத்திற்கு வருவார்கள் என்பதும் கிடையாது. யார் சத்யுகம் திரேதாவில் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வருவார்கள். சத்யுகம் மற்றும் திரேதா இரண்டையும் சேர்த்து சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் யார் முதலில் புது உலகத்தில் வருகிறார்களோ அவர்கள் நல்ல சுகத்தை அடைவார்கள். மற்றபடி பிற்காலத்தில் வருபவர்கள் யாரும் வந்து இந்த ஞானத்தை எடுக்க மாட்டார்கள். ஞானத்தை பெறுபவர்கள் சத்யுகம் திரேதாவில் வருவார்கள். சத்யுகம் திரேதாவில் நிறைய சுகம் இருக்கிறதல்லவா? எனவே முயற்சி செய்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி அடைய வேண்டும். இப்போது இது கலியுகத்தின் இறுதி. இது அதே மகாபாரதத்தின் மிக பெரிய யுத்தமாகும். வேறு எந்த சமயத்திலும் இவ்வாறு யுத்தம் நடக்கவில்லை. இது கூட 3வது உலகப் போர் கடைசியில் நடந்தது. முயற்சி செய்து பார்க்கிறார்கள் அல்லவா? இப்போதோ அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். யார் சொல்வதையும் கேட்பதில்லை. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்வாறு விநாசம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியும். எவ்வளவுதான் அவர்களுக்கு வழி சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். விநாசம் நடக்கவில்லை என்றால் ராஜ்யம் எப்படி செய்வீர்கள்? குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறதல்லவா? சந்தேக புத்தியுடையவர்கள் ஓடிவிடுகிறார்கள், துரோகியாக ஆகி விடுகிறார்கள். அதாவது ஞானத்தை விட்டுட்டு போகிறது இல்லாமே வெளியில போயிட்டு நிந்தனையும் செய்வாங்க. இங்க இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு. அதுக்கு பாபா துரோகிகளாக ஆயிடுறாங்க அப்படின்றார். பாபாவினுடையவராகிய பிறகு துரோகியாக கூடாது. நீங்களோ சிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்ற விஷயங்களில் என்ன லாபம் இருக்கிறது? அதாவது வருவாங்க, பாபா குழந்தைகளாக ஆகிறாங்க, முரளி கேட்பாங்க, தாரணை செய்வாங்க. அப்புறமா ஏதோ ஒரு நேரத்தில் சந்தேகம் வரும், விட்டுட்டு போயிடுவாங்க, துரோகி ஆயிடுவாங்க. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச வேண்டியது என்ன இருக்குது? இதனால என்ன லாபம் இருக்கு? ஆகையால
இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் புரிய வைக்கிற, சாட்சியா பார்த்துட்டு இருங்க அப்படின்றார். சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்றார். உண்மையான தந்தையுடன் உண்மையாக இருக்க வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று வைத்திருந்தால் உங்களுடைய பதவியை குறைத்து கொள்வீர்கள். தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். பிறகு கல்ப கல்பத்திற்கும் ஒருபோதும் உயர்ந்த பதவி அடைய முடியாது. அதாவது யார் உண்மையாக இருப்பாங்களோ, யாரிடம் அந்த சத்தியத்தின் சக்தி அல்லது சத்தியத்தின் குணம் இருக்குமோ அவங்க தான் சதோகுணம் உடையவர்கள். அவங்க தான் சதோகுணம் உடையவர்களாக ஆக முடியும். சத்திய நாராயணனாக ஆக முடியும். அதனால்தான் சத்திய நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அனைத்து குணங்களுக்கு ஆதாரம் சத்தியதா. ஆகையில உண்மையான தந்தையிடம் உண்மையாக இருங்க அப்படின்றார். அப்போ மற்ற குணங்கள் எல்லாம் தானாகவே வந்துடும். எனவே இச்சமயம் மிகவும் துல்லியமாக ஆக வேண்டும். எந்த தவறும் செய்யக்கூடாது. எவ்வளவு முடியுமோ ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நிரந்தரமான நினைவோ கடைசியில்தான் இருக்கும். ஆனா இப்போ நிரந்தரமாக பாபா நினைவுல இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த நிலை கடைசியில வரும்ன்றார். ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்க கூடாது. கடைசி காலத்தில் யார் மீது மோகம் இருக்குமோ அவர்களின் நினைவுதான் வரும். ஆகையில கடைசியில ஒரு பாபா நினைவுல தான் நம்ம சரீரத்தை விடணும். அதுக்கு முயற்சி செய்யணுன்றார். இன்னும் போக போக நீங்கள் எவ்வளவு அருகில் வருகிறீர்களோ அவ்வளவு காட்சிகள் கிடைக்கும். பாபா ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இந்திந்த வேலைகளை செய்தீர்கள் என்று காண்பிப்பார். ஆரம்பத்தில் நீங்கள் காட்சி பார்த்திருந்தீர்கள். அதாவது யார் தண்டனை அடைந்தார்களோ அவர்கள் மிகவும் கதரும் காட்சியை பார்த்தீர்கள். அதாவது ஆரம்பத்தில் அந்த காட்சிகள் பார்க்கக்கூடிய பார்ட் நிறைய இருந்தது. சில சகோதரிகள் டிரான்ஸ்ல போவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் காட்சிகள் கிடைக்கும். சொர்க்கத்தினுடைய காட்சியும் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் தர்மராஜ்புரியினுடைய காட்சியும் பார்ப்பாங்க. அங்கே எப்படியெல்லாம் தண்டனை கிடைக்கும், அப்போ தண்டனை அடைபவர்கள் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் கூட பார்த்துட்டு பாபாவுக்கு சொல்லுவாங்க. அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் நீங்கள் காட்சிகள் பார்த்தீங்க தானே, அந்த தண்டனை அடைகிறவங்க எப்படி கதறினாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே அப்படின்னு அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறார். அதாவது இன்னொரு விஷயத்தையும் பாபா இதில் புரிய வைக்கிறார். தண்டனை அடையக்கூடிய காட்சிகளை பாபா காட்டினாரு. ஆனால் எப்படி அங்கே தண்டனை அடைஞ்சாங்களோ அப்படியே காட்டல. கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான். ஏன்னா அதெல்லாம் பார்த்தா பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தான் உங்களுக்கு காட்டப்பட்டது அப்படின்றார். பாபாவின் சேவையில் தடை ஏற்படும்படியான வேலைகளை செய்யக்கூடாது. கடைசியில் உங்களுக்கு எல்லா காட்சிகளும் கிடைக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் பாபாவின் சேவையில் தடைகளை ஏற்படுத்தினீர்கள் என்று. யார் தடைகளை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு நிறைய தண்டனை கிடைக்கும். இது சிவபாபாவின் மிக பெரிய தர்பார் ஆகும். வலது கரமாக தர்மராஜரும் இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எங்களுக்கு தெரியாது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஆகையால் பாபா அனைத்து எச்சரிக்கைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சத்யுகத்தில் மனிதர்கள் தெய்வீக குணமுடையவர்களாக, கலியுகத்தில் அசுர குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். அசுர குணமுடையவர்கள் தெய்வீக குணமுடையவர்களின் மகிமை பாடுகிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! நாம் எப்படி இருந்தோம், இப்போது எப்படி மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இங்கு நீங்கள் அனைத்து குணங்களையும் கடைபிடிக்க வேண்டும். சதோகுணமான உணவு வகைகளை தான் சாப்பிட வேண்டும். அதாவது சாத்வீக உணவை தான் சாப்பிடணும் அப்படின்றார்.
தேவதைகளுக்கு என்ன படைக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அப்போ தேவதைகளுக்கு என்ன படைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள் அதை தான் சாப்பிடணும்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அடுத்தது பாபா விநாசத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். உலகத்துல 5 இயர் பிளான்ஸ், 7 இயர் பிளான்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா? இத்தனை வருஷங்களுக்கு தானியத்தினுடைய பஞ்சம் வந்துடக்கூடாது, இதாயிடக்கூடாது, அதாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய திட்டம் மற்றும் சிவபாபாவுடைய திட்டத்தில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். இயற்கையின் சீற்றங்கள் நடக்கும். தானியங்கள் எதுவும் கிடைக்காது. மழையை பாருங்கள். சில இடங்களில் மிகவும் அதிகமாக பொழிகிறது, சில இடங்களில் முற்றிலும் பொழிவதில்லை. எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது! இச்சமயம் தத்துவங்களும் தமோ பிரதானமாகி இருப்பதினால் மழை கூட நேரம் கெட்ட நேரத்தில் பொழிகிறது. புயலும் தமோ பிரதானமாக இருக்கிறது. சூரியனின் வெப்பம் கூட எப்படி தாக்கும் என்றால் அதை கேட்கவே கேட்காதீர்கள். இந்த இயற்கை சீற்றங்கள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தி, உங்களுடையது தந்தையுடன் அன்பு புத்தி ஆகும். எனவே முழுமையாக முயற்சி செய்யுங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாபாவிடம் எப்போதும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, விசுவாசத்திற்கு பாத்திரமானவர்களாக ஆக வேண்டும். சேவை செய்பவர்களாக ஆக வேண்டும். குழந்தைகளை எந்த தவறும் செய்யாதீர்கள் என்று பாபா மீண்டும் மீண்டும் கூறுகிறார். சதா ஸ்ரீமத் படி செல்லுங்கள். ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் மூலம்தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உள்ளும் புறமும் உண்மையாக இருக்க வேண்டும். படிப்பில் ஒருபோதும் தவறுகள் செய்யக்கூடாது. ஒருபோதும் சந்தேக புத்தியுடையவராகி படிப்பை விட்டுவிடக்கூடாது. சேவையில் தடைரூபமாக ஆகக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், நாங்கள் தூய்மையின் பலத்தினால் ஸ்ரீமத் படி எங்களுடைய உடல் மனம் பொருளின் சையோகத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு பாரதத்தை உயர்ந்த டபுள் கிரீடமுடையதாக ஆக்குவதற்கான சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த மகிழ்ச்சியான நற்செய்தியை அனைவருக்கும் சொல்லுங்கள். வரதானம். சதா புண்ணியத்தின் கணக்கை சேமிக்கக்கூடிய மற்றும் சேமிக்க வைக்கக்கூடிய மாஸ்டர் ஆசிரியர் ஆகுங்கள். நாம் மாஸ்டர் ஆசிரியர்கள். மாஸ்டர் என்று சொல்வதினால் தந்தையின் நினைவு தானாகவே வருகிறது. உருவாக்கக்கூடியவரின் நினைவு வருவதினால் நான் நிமித்தமாக இருக்கிறேன் என்பது தானாகவே நினைவில் வந்து விடுகிறது. நாம் புண்ணியாத்மாக்கள். புண்ணியத்தின் கணக்கை சேமிக்க வேண்டும் மற்றும் சேமிக்க வைக்க வேண்டும் என்ற விசேஷ நினைவு இருக்க வேண்டும். இதுதான் விசேஷமான சேவையாகும். புண்ணியாத்மா ஒருபோதும் சங்கல்பத்திலும் கூட 1% பாவம் கூட செய்ய முடியாது. மாஸ்டர் ஆசிரியர் என்றால் சதா புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பவர்கள் மற்றும் சேமிக்க வைப்பவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள். ஆகையால அந்த உருவாக்கக்கூடியவருடைய நினைவு இருந்ததுன்னா நான் நிமித்தமாக இருக்கிறேன் அப்படின்ற நினைவு இருக்கும்.
நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த அகங்காரமோ கர்வமோ வராது. அப்போதான் புண்ணியம் சேமிப்பாகும். நான் புண்ணியாத்மா, புண்ணியத்தின் கணக்கை சேமிக்க வேண்டும், சேமிக்க வைக்க வேண்டும் என்ற விசேஷ நினைவு சதா இருக்கணும் அப்படின்றார். ஸ்லோகன்: குழுவின் மகத்துவத்தை அறிந்திருக்கக்கூடியவர்கள் குழுவில்தான் தன்னுடைய சேஃப்டியை, அதாவது பாதுகாப்பை அனுபவம் செய்வார்கள். அவ்யக்த சமிகை: யார் எவ்வளவு நிச்சய புத்தியுடையவராக இருக்கிறாரோ அவ்வளவு அனைத்து விஷயங்களிலும் வெற்றியாளராக இருப்பார். நிச்சய புத்தியுடையவருக்கு ஒருபோதும் தோல்வி ஏற்படாது. தோல்வி ஏற்படுகிறது என்றால் நிச்சயத்தில் குறைவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்தினங்களில் நாமும் ஒரு ரத்தினம் என்று இதுபோல் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தடை வந்தாலும் அதை பேப்பர் என்று புரிந்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும். பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது, ஆனால் பேப்பர் என்று புரிந்து கொண்டு பாஸாக வேண்டும். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பெயரை மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில்